ஜஸ்ட் 21.49 லேக்ஸுக்கு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆல் வீல் டிரைவ் இவி எஸ்யூவி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஹேரியர் இவி வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியன்ட்ஸில் வருது. ஒன்று வந்து ரியர் வீல் டிரைவ் அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 2 மோட்டரோட ஆல் வீல் டிரைவ். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 65 கிலோவாட்ஸ் அண்ட் 75 கிலோவாட்ஸ்னு 2 பேட்டரி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு தராங்க. அது மட்டும் இல்லாமல் 0 to 100 வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 6.3 செகண்ட்ஸில் ரீச் ஆகுது. இந்த எலக்ட்ரிக் எஸ்யூவி செக்மெண்ட்டில் இதுதான் ஃபாஸ்டஸ்ட் காருன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ரேஞ்சுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டாட்டாவோட இன்டர்னல் டெஸ்டிங் படி உங்களுக்கு வந்து 500 கிலோமீட்டர்ஸ் தரதா சொல்கிறாங்க. ஸோ ஹேரியர் இவி பார்த்திங்கன்னா அதோட டீசல் சிப்ளிங் மாதிரியே அதே ஜாகுவார்லேருந்து ஷேர் பண்ண D8 பிளாட்ஃபார்ம் ஒமேகா பிளாட்ஃபார்மை தான் யூஸ் பண்ணுது. ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி பற்றி நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. இன்னொரு விஷயமா ஆஃப் ரோடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 6 டிரைவிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆஃப் ரோடில் போகிறதுக்கு ஸ்பாட்ரே இல்லாமல் போகிற அளவுக்கு ஒரு விஷயமா இதில் வந்து பார்த்திங்கன்னா 540 டிகிரி டிரான்ஸ்பேரண்ட் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வண்டி லிட்ரலாக டயரை தவிர நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு எல்லாமே டிஸ்பிளேயில் பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து JBL ஆடியோவில் ஆரம்பித்து சாம்சங்கோட ஃபர்ஸ்ட் QLED ஸ்க்ரீனில் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ADAS எல்லாமே ஃபீச்சர் லோடராக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுவீங்களா, இல்லை ஸ்டில் டீசல் ஹேரியரை வாங்குவீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து டெக்னிக்கல் ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்க்கு சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.